பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாங்க செமினாரோட அடுத்த கட்டத்துக்கு வாரோம். போன் எல்லாரும் மியூட்ல போட்டு கொடுங்க, டிஸ்டர்ப் ஆகி இது வீட்டுல இருக்குன்னு எல்லாரும் சேர்ந்து கதைக்கிறதெல்லாம் அவ்வளவு பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஓகே, சரி, ஓகே. இப்ப நான் உங்களுக்கு அந்த விவாகரத்தோடு தொடர்பான அந்த தலாக்க வகைகளை விளங்கப்படுத்தி கொண்டு இந்த நேரம் தான் கட் ஆகிச்சு. இதை பார்த்து விட்டோன்னா அவங்களுக்கு ஃபுல் கிளியர் ஆகிரும். இதுல பார்த்தா நான் உங்களுக்கு போட்டிக்கிறேன். ஒரு கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வருது. அப்ப கணவன் இயலாத ஒரு கட்டத்துல மனைவிய தலாக் சொல்ல வாரான், ரெடி ஆகும். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய முறையில தலாக் சொல்லணுமா இருந்தா சுத்தமான காலத்துல உடல் உறவு கொள்ளாது ஒரு தடவை சொல்லணும். அப்ப ஒரு தடவை சொல்லியாச்சு. சரியா? இப்ப 4 பேச்சுக்கு உங்களுக்கு தெரியும், சுத்தமான காலம் அப்படி போயிட்டு பிறகு சுத்தம் இல்லாத காலம் பிறகு சுத்தமான காலம் வரும். இதைத்தான் சொல்றது ஒரு குரு, ஒரு மாதவிடாய் காலத்தை தான் சொல்றது. குர்ஆன் சொல்லும் குரு ஒரு வேர்டை யூஸ் பண்ணும். சரியா? ஒரு குரு காலம். இப்ப இந்த ஒரு சுத்தமான காலத்துக்குள்ள, சரியா, அந்த காலம் முடிய முன்னர் இந்த இடையில வச்சு மனைவி திருந்திட்டான். சரியா? மனைவி திருந்துற நிலைமை வந்துட்டு அப்படியான சந்தர்ப்பம் வந்தா மனைவிய கணவன் சேர்த்து வாழலாம். சரியா? இத சொல்லுவாங்க தலாக்கு ரஜை. ஒரு தலாக் சொல்லி ஒரு தலாக்குடைய இத்தா காலம் முடிய முன்னர் மனைவியோடு சேர்ந்து வாழ விரும்பினா சேர்ந்து வாழலாம். அதைத்தான் சொல்றது தலாக்கு ரஜை. சரியா? அதே மாதிரி இன்னொன்று, கணவன் ஒரு தலாக்க சொல்லிட்டான், இத்தா காலம் முடிஞ்சிட்டு ஃபுல்லா, ஒரு சுத்தமான காலம் இல்லாம போயிட்டு சுத்தம் இல்லாத காலம் திருப்பி அடுத்த சுத்தமான காலம் வந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்துல கணவன் மனைவிய 2வது தலாக் சொல்லலாம். மனைவியில எந்த மாற்றமும் வராட்டி 2ஆம் தலாக்கு சொல்லலாம். சரியா? 2ஆம் தலாக்கு சொல்லி இத்தா காலம் ஆரம்பமாகும். இத்தா காலம் இதோட முடியும். சரியா? அப்படி ஆரம்பமாகி இந்த கணவன் வீட்டுலதான் மனைவி இருக்கணும். இப்படி போற நேரம் இடையில மனைவி திருந்தினா மனைவியோடு கணவன் சேர்ந்து வாழலாம். இந்த 2ஐயும் தான் சொல்லுவோம் ரஜஇ. சரியா? தலாக்கு ரஜஇன்னு சொல்லுவாங்க. மனைவியை மீட்டிக்கொள்ள முடியுமான தலாக்குன்னு அதுக்கு பேரு. சரியா? ஒரு தலாக் சொல்லி இத்தா காலம் முடிய முன்னர் மனைவியை மீட்டிக் கொள்ளலாம். அது மாதிரி 2ஆம் தலாக் சொல்லி இத்தா காலம் முடிய முன்னர் மனைவியை மீட்டிக் கொள்ளலாம். இதைத்தான் நாங்க தலாக்கு ரஜஇ, மனைவியை மீட்டிக் கொள்ள முடியுமான தலாக்குன்னு சொல்லுவாங்க. இது கிளியர் தானே? இப்ப நாங்க அடுத்தைக்கு போகிறோம். சரியா? இங்க அவதானிச்சு கொள்ளுங்க. அடுத்தைக்கு போகிறோம். இங்க நாங்க வருவோம். இதுல பாருங்க, ஒரு தலாக் சொல்லி இத்தா காலம் முடிஞ்சிட்டு. சரியா? இத்தா காலம் முடிஞ்சிட்டு. 2ஆம் தலாக் சொல்லி இத்தா காலம் முடிஞ்சிட்டு. இப்ப கணவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இங்க தலாக் சொல்ல. 3ஆம் தலாக்க சொல்லிட்டான். 3ஆம் தலாக்க சொல்லி இத்தா காலம் இதோட முடிவடைஞ்சா மனைவி பைத்துடுவா, அது பிறகு பிரிஞ்சிருவாங்க. சரியா? இந்த 3ஆவது தலாக் சொல்லி இத்தா காலம் முடிய முன்னர் இடையில மனைவி மாறிட்டா அல்லது கணவன் மனசு மாறி மனைவியை சேர்ந்து வாழ விரும்பினா சேர்ந்து வாழலாம். ஆனா ஒரு நிபந்தனை, புதிய திருமண ஒப்பந்தம் ஒண்ணு பண்ணணும். இங்கதான் ஆக முக்கியம். சரியா? புதிய திருமண ஒப்பந்தம் ஒண்ணு பண்ணணும். நீங்க 3 தலாக் சொல்லி 3ஆம் தலாக்குடைய இத்தா காலத்துல காலம் முடிய முன்ன சேர்ந்து வாழ ஆசைப்பட்டா புதிய திருமண ஒப்பந்தம் ஒண்ணு பண்ணும். சரியா? அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். அடுத்தது இத சொல்றது பாயின் சுகுரா. இந்த தலாக்க சொல்லுவாங்க சின்ன பாயின். சரியா? பாயின் சுகுரான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கஷ்டம். அடுத்ததுமா பாயின் குபுரா. அது என்னடா, ஒரு தலாக் சொல்லி இத்தா காலம் முடிஞ்சு 2ஆம் தலாக் சொல்லி இத்தா காலம் முடிஞ்சு 3ஆம் தலாக் சொல்லி இத்தா காலம் முடிஞ்சு மனைவி பிரிஞ்சிருவாங்க, பேத்துருவாங்க. திருப்பி ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு எங்கேயோ 2 பேரும் சந்திச்சு மறுக்க வாழோடு ஆசைப்பட்டா மனைவி இன்னொரு கல்யாணம் முடிச்சு அவனோட வாழ்ந்து அவன் தலாக் சொல்லி அதுக்கு இதா இருந்துட்டு வரும். அது கஷ்டம். அதுக்கு சொல்லுவாங்க
பாயின் குபுரா, பெரிய பாயின் எது சொல்லுவாங்க, பாயின் குபுரான்னு சொல்லுவாங்க. சரியா, இவ்வளவுதான் இது. அப்ப தலாக்கு ரெண்டா பிரிப்பாங்க, தலாக்கு சுன்னிய, தலாக்கு ரஜஇ, தலாக்குல் பாயின். தலாக்கு ரஜஇ என்றது மனைவியை மீட்டிக்கொள்ள இயலுமான தலாக். இதுல பார்த்தாமே முதலாவது தலாக்க சொல்லி இத்தா காலம் முடிய முன்னர் மனைவியை மீட்டலாம். இரண்டாம் தலாக்க சொல்லி இத்தா காலம் முடிய முன்னர் மனைவியை மீட்டலாம். இது ரெண்டும் தலாக்கு ரஜஇ. பாயின்டா மூணு தலாக் சொல்லி மூணாம் தலாக்குடைய இத்தா காலம் முடிய முன்னர் மனைவியை மீட்டுறதுன்னா ஒரு திருமண ஒப்பந்தம் ஒண்ணு பண்ணணும், அது பாயின் சுகுரா. மூணு தலாக்கு முடிஞ்சு இத்தா காலம் முடிஞ்சு மனைவியை மீட்டணுமா இருந்தா இன்னொரு கல்யாணம் முடிச்சு வரணும், அது சொல்லுவாங்க பாயின் குபுரா, பெரிய பாயின். சரியா, உங்களோட புக்ல இப்படி ஒரு போட்டி. சரியா, ஒரு தலாக் சொல்லி இத்தா காலம் முடிஞ்சு, ரெண்டு தலாக் சொல்லி இத்தா காலம் முடிஞ்சு, சரியா, மூணாம் தலாக் சொல்லல, ஆனா மூணாம் தலாக்குடைய இத்தா காலத்துக்குள்ள மனைவி ஈக்கிறார். அப்ப இதுவும் ஒட்டோவா மூணாம் தலாக் சொன்ன மாதிரி அந்த காலத்துக்குள்ளதான் இருக்குது. அதனால திருப்பி சேர்றதா இருந்தா புதிய திருமண ஒப்பந்தம் ஒண்ணு பண்ணணும். உங்களோட புக்ல அப்படிதான் இருக்குது. மூணாம் ரெண்டு தலாக் சொல்லி மூணாம் தலாக்குடைய இத்தா காலத்துல மனைவி இருந்து திருப்பி மீட்டதா இருந்தா புதிய திருமண ஒப்பந்தம் ஒண்ணு பண்ணணும். அதாவது மூணு தலாக் சொல்லி இத்தா காலம் முடிய முன்னர் மீட்டு அதே சட்டம் பாயின் சுகுரா. சரிதானே? இப்ப நீங்க இதை நான் உங்களுக்கு இதுல போட்டிக்கிறேன் பாருங்க. தலாக் ரஜஇ, தலாக் பாயின், பாயின் சுகுரா, பாயின் குபுரா. பாயின் சுகுரான்றது ஒரு தலாக் சொல்லி இத்தா காலம் முடிய முன்னர் மனைவி மீட்டலாம், அல்லது ரெண்டு தலாக் சொல்லி இத்தா காலம் முடிய முன்னர் மனைவி மீட்டலாம். பாயின் குபுராண்டா மூணாம் தலாக் சொல்லி இத்தா காலம் முடிஞ்ச பிறகு, சரியா, திருப்பி சேர்ந்து வாழோண்டா இன்னொரு கல்யாணம் முடிச்சு வரும், அது பாயின் குபுரான்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் தலாக் செகண்ட் தலாக்ல ரஜை, எந்த நிபந்தனையும் இல்லாம மீட்டிக்கொள்ள ஏது. ரைட், அப்ப இதுதாமா அந்த விவாகரத்தோடு தொடர்பான பகுதியில நீங்க பார்க்க வேண்டிய பகுதி. சரியா, இதுக்கு முன்னால நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். சரியா, இந்த விவாகரத்துன்னு சொல்லி விளங்கப்படுத்தினேன். தலாக்குன்னா கணவன் புறத்தால் நடக்கிறது தலாக்குன்னு சொல்லியும், ரெண்டாவது குல் ஊனா மனைவி புறத்துல நடக்கிறது குல் ஊன்னு சொல்லியும், மூணாவது பஸ்கண்டா நீதிபதியால பிரிச்சு விட்டுறதுன்னு சொல்லியும் பார்த்தோம். சரியா, இது நார்மலா நீங்க வாசிச்சுக்கொண்டா போதும். இப்ப நாங்க பார்க்கணும் லிஆன், லிஹா, ஈலாவு, அதை கொஞ்சம் பார்க்கணும். சரியா, ரைட். இப்ப நாங்க பார்க்க வேண்டியது முக்கியமான ஒண்ணுதான் லிஆன் என்று சொல்றது. சரியா, லிஆன் இதுல நேரடியான கருத்து சபித்து பிரிதல் சொல்லுவாங்க. சரியா, சபித்து பிரிதல் இத சொல்லுவாங்க, லிஆன் என்று சொல்றது சபித்து பிரிதல். ரைட், இது என்னன்னா ஒரு கணவன், சரியா, வீட்டுக்கு வார நேரம் கண்ட மனைவி, சரியா, விபச்சாரத்துல ஈடுபடுறத காண்றான், கணவன் காண்றான். ஆனா சாட்சி இல்லை. உங்களுக்கு தெரியும், விபச்சாரத்துக்கான தண்டனை கொடுக்கணுமா இருந்தா 4 சாட்சிகள் தேவை. சரியா, இப்ப கணவன் மட்டும் காண்றான், சாட்சி இல்லை. இதுக்கு என்ன செய்யறது? அப்ப இப்படியான நிகழ்வு ஒன்று அந்த காலத்துல நடந்த நேரம் லிஆன் சம்பந்தமா குர்ஆன் வசனம் இறங்குச்சு. என்னன்னா, அந்த கணவன் அந்த மனைவியையும் பள்ளிக்கு கூட்டிட்டு போகும். சரியா, பள்ளிக்கு கூட்டிட்டு போயிட்டு 2 பேரையும் வச்சு 4 சத்தியம் பண்ண சொல்லுவோம். கணவன் 4 சத்தியம் பண்ணுவான். ஒண்ணு, அதாவது என மனைவி தவறான நடத்தையில் ஈடுபட்டால் 4 சத்தியம் பண்ணுவோம். 5வது, சரியா, 5வது சபிச்சுக்குள்ளோம். நான் சொல்றது பொய்யாகி மனைவி சொல்றது உண்மையானா அல்லாஹ்வோட சாபம் எனக்கு வரட்டும்னு கணவன் சபிப்பார். அதே மாதிரி மனைவிக்கும் சான்ஸ் கொடுப்பாங்க. சில நேரம் இது ஹஸ்பண்ட் பொய்க்கு பிளான் பண்ணி குற்றம் சுமத்திக்கலாம் தானே. அப்ப மனைவிக்கும் சொல்லுவாங்க, நீனும் சொல்லு. அப்ப மனைவி 4 சத்தியம் பண்ணுவா. அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அப்படி நடக்கல. 5வது, நான் அப்படி நடந்தது உண்மையானா, நான் சொல்றது பொய்யானா அல்லாஹ்வோட சாபம் எனக்கு வரட்டும் என்று சபிப்பான். சரியா, சபிச்சு பிரிவாங்க. அப்ப லிஆன் மூலம் பிரிந்த கணவனும் மனைவியும் ஒரு நாளும் சேர இயலா.
இதுதான் லிஆன்னு சொல்றது. ஓகே, இப்ப உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டு சரிதானே? சபித்து பிரிதல், ஒரு விபச்சார கணவன் தன்னை மனைவியை விபச்சாரத்தில் ஈடுபடுறத கண்டு சாட்சி இல்லாத நேரம் இஸ்லாம் சொல்ற தீர்வு தான் சரிதானே? ரைட். அதே மாதிரிதான் இன்னொன்று இது லிஹார். சரியா? லிஹார் என்று சொல்றது. சரியா? ரைட். யாரோ ஓகே ரெக்கார்ட் பண்றதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. ஓகே, நான் எலோ பண்ணிக்கிறேன், பரவாயில்லை. சரியா? ரைட். இப்ப லிஹார் நீக்கி தானே. லிஹாரை பொறுத்த வரைக்கும் லிஹார்ண்டா தாய்க்கு ஒப்பிடுதல் என்று சொல்லுவாங்க. சரியா? அதாவது ஒரு கணவன் தண்ட மனைவிய ஒரு தாய்க்கு ஒப்பிடுறத சொல்லுவாங்க. இது என்னது? அதாவது ஒரு ஹஸ்பண்ட், நீ என் உமா போல இருக்கிறா, உன்னோட முகம் என்னுடைய உம்மாட முகத்தை போல இருக்குது என்று சொல்றது. இது இது டிவோர்ஸா? இது ஏன் டிவோர்ஸ் ஆகுதா? ஜாகிலியா காலத்துல காணப்பட்ட தலாக் சொல்ற சிஸ்டத்துல இதுவும் ஒன்று. ஒரு கணவன் ஜாகிலிய காலத்துல ஒரு கணவன் தன்னை வைஃபை பார்த்து நீ என்ன உமா போல ஈக்கிறான்னு சொன்னா வைஃப் பெய்த்துடுவான். அதாவது நான் உன்னைய உமாவா நினைச்சிட்டேன், இதுக்கு போல உன்னோட எனக்கு வாழையலாம் சொல்லாம சொல்றது. அப்ப மனைவி என்ன செய்வா? பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கொண்டு பெய்த்துடுவோம். இதுதான் லிஹார். அப்ப இஸ்லாம் வந்த பிறகு ஒரு சஹாபி தன்னை மனைவியோட பிரச்சனைப்பட்டு கோவத்துல லிஹார் செய்ய நீ என்ன உமா புடைக்கிறான்னு சொல்லிட்டான். ஆனா பிரியோணும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. சரியா? பிரியோணும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. அப்படியான நேரம் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நபிக்கிட்ட போய் இது சொல்றான், யா ரசூலல்லாஹ், நான் என்ன மனைவியை கோபத்துல லிஹார் செஞ்சுட்டேன், ஆனா அவளை டிவோர்ஸ் பண்ணணும்ன்ற எண்ணம் இல்லை, இப்ப நான் என்ன செய்யுது? ஜாகிலியா காலமாயிருந்தா பிரிஞ்சிருவான். இப்ப குர்ஆன் வசனம் வருது, லிஹாருடைய வசனம், உங்களோட மனைவி மாற உங்களோட தாய்க்கு ஒப்பிட்டா மனைவி தாயாக மாட்டான். சரியா? நீங்க இதுக்கு குற்ற பரிகாரம் ஒண்ணு கொடுத்துட்டு சேர்ந்து வாழணும். என்ன குற்ற பரிகாரம்? ஒரு அடிமையை விடுதலை செய்யும், அல்லது 60 நாட்களுக்கு நோன்பு பிடிக்கணும், 2 மாசம் நோன்பு பிடிக்கணும், அல்லது 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரியா? இதுதான் லிஹாருடைய சட்டம். ஒரு அடிமையை விடுதலை செய்தல், அல்லது 2 மாதம் நோன்பு நோற்றல், அல்லது 60 ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்குது. இப்படி செஞ்சுட்டு உங்களோட வைஃபோட வாழணும். இதுதான் லிஹாருக்குரிய சட்டம். சரியா? ரைட். இவ்வளவுதான் லிஹார். லேசா விளங்கி உங்களோட நடையில் எழுதுங்க. சரியா? இது அவ்வளவு கஷ்டம் இல்லை. ரைட். அப்ப நாங்க இனி பார்க்க வேண்டிய ஒண்ணு தாய்க்குது, ஈலா உ. சரியா? ஈலா உ என்ற ஒரு விஷயம். தலாக் மாதிரி, குல் மாதிரி, பஸ்கு மாதிரி, லிஹார் மாதிரி, லியான் மாதிரி, ஈலா உ. ஈலா ஒன்று சொல்றதும் கணவன் வார்த்தை பிரயோகத்தால வர டிவோர்ஸ் ஒரு முறை. இது என்னன்னா, ஒரு கணவன் தன்னை மனைவியை பார்த்து சத்தியம் செய்யறான், நான் அல்லாஹ் மீது சத்தியமாக இனி உன்னுடன் உடல் உறவு கொள்ள மாட்டேன். இதுவும் டிவோர்ஸ் ஒரு வகை அந்த காலத்துல. சரியா? அல்லாஹ் மீது சத்தியமாக நான் இனி உன்னோடு உறவு கொள்ள மாட்டேன் என்று சொல்றது. இப்படி சொன்னா பிரியோன்மா இல்லையா? இதுக்கும் குர்ஆன் வசனம் சொல்லுது, 4 மாசம் டைம் கொடுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஈலாவுக்கான கால எல்லை 4 மாதம். 4 மாசம் டைம் கொடுங்க. அந்த 4 மாசத்துக்குள்ள கணவன் மனைவியை மீட்டி அவரோட உறவு கொண்டு சேர்ந்து வாழ்ந்தா சத்தியம் செஞ்சதை முடிச்சதுக்கான குற்ற பரிகாரத்தை கொடுத்துட்டு வாழலாம். அப்படி இல்லாட்டி சரியா, அவங்க 2 பேரும் பிரியலாம். ஈலா. சரியா? மனைவியோடு உறவு கொள்ள மாட்டேன் என்று சத்தியமிட்டு பிரியும் விவாகரத்து முறை. அப்ப குர்ஆன் சொல்றது 4 மாசம் காத்து இருக்கவும். 4 மாசமும் தொடர்ந்து கணவன் அதே நிலைப்பாட்டுல இருந்தா அவங்க பிரியும். இல்லாட்டி சத்தியத்தை மீறி அதுக்குரிய குற்ற பரிகாரத்தை கொடுத்துட்டு அவங்க வாழணும். ரைட். அப்ப இதுதான் அந்த விஷயம். அப்ப உங்களுக்கு தலாக்கும் தெரியும், குல்உவும் தெரியும், பஸ்ஹுவும் தெரியும், லிஹாரும் தெரியும், லிஆனும் தெரியும், ஈலாவும் தெரியும். இது குல்உன்றது எப்படி ஒரு கணவனுக்கு தன்னை மனைவிய டிவோர்ஸ் பண்ண ரைட்ஸ் இருக்குதோ, உரிமை இருக்குதோ,
அதே மாதிரி ஒரு மனைவிக்கு தன்னை கணவனை டிவோர்ஸ் பண்றதுக்கான உரிமை அதுக்கு தான் நாங்க சொல்லுவோம் குல் உ சொல்லுவோம். குல் உ வந்து மனைவி புறத்தால் நடக்கிற டிவோர்ஸா, ரைட். இதுல மனைவியை கொடுமைப்படுத்தலாம் அப்படி நிறைய பிரச்சனைகளால அல்லது மனைவி என்ன செய்யறா காலியாட்ட சொல்லி பிரிகிறாங்க, அது குழு. கணவனுடைய மகர் தொகையையும் வேற ஏதாவது நஷ்ட ஈடு தொகை கேட்ட அதையும் கொடுத்துட்டு பிரிஞ்சு போகலாம் என்றுதான் குழு. ஃபஸ்ஹு என்று சொல்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஃபஸ்ஹு வந்து நீதிபதியால பிரிச்சு விடுறது அல்லது திருமண ஒப்பந்தத்துல ஏதாவது முறிவுகள் வந்தா, உதாரணத்துக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சு வாழ்றாங்க, பிறகுதான் கேள்விப்படுது இவங்க ரெண்டு பேரும் குழந்தையா இருக்கிற நேரம் ஒரு வளர்ப்பு தாய் கிட்ட பால் குடிச்சு வளர்ந்தாங்க, அப்ப பால் குடி சகோதர சகோதரி, அப்ப அது மகுரம், அவே முடிக்கலாம். அப்படி கேள்விப்பட்டா உடனே பிரியும். அல்லது நான் உங்களுக்கு சொன்ன மதம் மாற, கல்யாணம் முடிச்ச பிறகு கொஞ்சம் காலத்துல ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ மதம் மாறினா சரியா என்ன செய்யலாம், திருமண ஒப்பந்தத்துல ஒன்று முறியுதானே முஸ்லிம் ஐக்கோன் பண்றது, ஆகவே இங்க வந்து ஃபஸ்ட் செஞ்சு பிரியலாம். சரியா, கணவன் மதம் மாறினா ஃபஸ்ட் செஞ்சு பிரியலாம். இவ்வளவுதான் நான் நினைக்கிற விஷயங்கள். அப்ப நான் நினைக்கிறேன் இது ஓகே. சரியா, தலாக் வந்து ரெண்டாக வகைப்படும், தலாக்குரிய பகுதிகளோட சேர்த்து மற்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினது. இப்ப நாங்க வருவோம் இஸ்லாம் செமினா, ரைட். இதுதான் நாங்க பார்த்தோம். சரியா, அப்ப சாபமிட்டு பிரிதலோடு தொடர்பான விவாகரத்து முறை வந்து என்னது, சரியா லிஆன் வரும். சாபமிட்டு பிரிதலோடு தொடர்பான விவாகரத்து முறை வந்து லிஆன் வரும். சரி, ஓகே, நீதிங்கம்மா. சரியா, சரி. இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போறோம். ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போறோம். நீங்க இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போறோம். கொஞ்சம் சரி, ஓகே. கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம். சரியா, இன்னொரு இன்னொரு ஆகிட்டு நான் செஞ்சுட்டு வரேன். கையில் உள்ள டியூட் எடுங்க. சரியா, கையில் உள்ள டியூட் எடுங்க. ஓன் பண்ணிட்டு மறுக்க வாங்க. இதுல அடுத்த கேள்வி எடுங்க. சரியா, அடுத்த கேள்வி. ரைட், அதாவது உங்களுக்கு நான் இப்ப தந்த கேள்வி வந்து
ஆஹ் 12ஆம் கேள்வி. சரியா, 12ஆம் கேள்வி எடுங்க. நான் கொஞ்சம் போன் பண்ணிட்டு வாங்க, சின்ன பிரச்சனைடா இருக்கு. இதுல 12ஆம் கேள்வியை பாருங்க. ஃபர்உ இல்ல ஆகிய பதங்கள் கியாஸோடு தொடர்பானவை. இப்பதங்கள் கருத்துக்களை கொண்ட சரியான தகுதி. சரியா, ரைட். இதை விடைய பாருங்க, நான் போடுறேன். காரணி புதிய பிரச்சினை, புதிய பிரச்சினை பழைய பிரச்சினை, தீர்வு காரணி, புதிய பிரச்சினை காரணி. சரியா, 12வது கேள்விக்கான பதிலை மார்க் பண்ணி கொடுங்க. நான் கொஞ்சம் இருங்க. இதுல புதிய பிரச்சனையும் காரணியையும் மார்க் பண்ணி கொடுங்க. சரியா, உங்களுக்கு தெரியும் கியாஸ் காண்றதுக்கு 4 தூண்கள் இருக்குது. அர்கானுல் கியாஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? அஸ்ல், ஃபர்உ, இல்லத், ஹுக்கும். ரைட். கியாஸ் காண்றதுக்கு 4 தூண்கள் இருக்குது. அஸ்ல், ஃபர்உ, இல்லத், ஹுக்கும் உண்டு. அந்த 4 தூணையும் நாங்க சொல்வோம். கொஞ்சம் இருங்க, எடுத்துட்டு வரேன். வீடியோ ஒரு நிமிஷம். ஓ, நீங்க அவதானீங்க. சரியா, வருவோம். MCQ. ரைட். இதை கொஞ்சம் நான் விளங்கப்படுத்துறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, கியாஸ். சரியா, இதுக்கு சொல்லுவாங்க அர்கான். சரியா, அர்கானுல் கியாஸ்னு சொல்லுவாங்க. கியாஸ்க்கு தூண்கள்னு சொல்லு. சரியா, இதுல முதலாவது அஸ்ல், ரெண்டாவது ஃபர்உ, மூணாவது இல்லத், நாலாவது ஹுக்கும்னு சொல்லுவாங்க. சரியா, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. கியாஸ் காண்றதுக்கு இந்த 4 தூண் இருக்குது. அஸ்ல், ஃபர்உ, இல்லத், ஹுக்கும். அஸ்ல்ண்டா தமிழ்ல அசல், ஒரிஜின். எதை வச்சு தீர்வு எடுக்கணுமோ அதைத்தான் அஸ்ல்னு சொல்றது. ஃபர்உண்டா புதிய பிரச்சனை, எதுக்கு தீர்வு தேவையோ அது ஃபர்உ. இல்லத்துண்டா காரணி, ரீசன், நியாயம். ஹுக்கும்ண்டா தீர்வு. உதாரணத்துக்கு மதுவுல போதை ஈக்கிறதால அது ஹராம் போல, கஞ்சாலையும் போதை ஈக்கிறதால அது ஹராம். ஒன்றை வச்சு ஒன்றுக்கு தீர்வு கண்டிக்கு. அசல் என்ன? மது. மது ஹராம் அசல். சரி, குர்ஆன் சொல்லியிருந்தாங்க மதுவுல போதை ஈக்கிறது. பரு புதிய பிரச்சனை. புதிய பிரச்சனை என்ன? சரியா, கஞ்சா. புதிய பிரச்சனை கஞ்சா. சரியா, இல்லத் காரணி, நியாயம். என்ன? போதை. போதை என்ற காரணத்தால தான் இது ரெண்டுக்கும் ஒரே ரீசன் இருக்கணும். சரியா, ஹுக்கும் ஹராம். ஹுக்கும் அரபுல ஹராம்னு போடணும். ரைட். அப்ப பாருங்க, மதுவுல போதைக்கிறதால ஹராம் போல, கஞ்சாலையும் போதைக்கிறதால ஹராம். சரியா, அப்ப அசல், ஃபர்உ, இல்ல, ஹுக்கும். இதுதான் நாங்க அர்கான். கியாஸ் காண்றதுக்கு இந்த 4ம் கட்டாயம் தேவை. சரியா, இந்த 4 இல்லாம கியாஸ் காண முடியாது. 4 இல்லாம கியாஸ் காண முடியாது. ரைட். அப்ப அசல், ஃபர்உ, இல்ல,
ஹுக்கும்னு சொல்லுது. ரைட். இதுல இதே மாதிரிகளுக்கு உங்களுக்கு சில நேரம் கியாசை கியாசை கியாசுடைய அர்க்கான்களை உதாரணத்துடன் விளக்குகின்ற ஒரு 5 மார்க்ஸுக்கு கேள்வி வரலாம். சரி, அப்ப நீங்க சொல்லணும் கியாஸ் காண்பதற்கு கியாசுடைய அர்க்கான்கள் 4 இருக்குது. அசல், ஃபர்உ, இல்லத், ஹுக்கும் என்பனவே அவைகள் ஆகும். சரியா? அசல், ஃபர்உ, இல்லத், ஹுக்கும் என்பனவே அவைகள் ஆகும். அப்ப அதுல அசல்னா என்ன? ஒரு ஏற்கனவே தீர்வு சொல்லப்பட்ட விடயமே அசல் ஆகும். உதாரணமா மது ஹராம். ஃபர்உ என்பது புதிய பிரச்சனை. எதுக்கு தீர்வு தேவையோ அதை நாங்க ஃபர்உன்னு சொல்வோம். உதாரணமா கஞ்சா ஹராமா இல்லையா. இல்லத் என்பது காரணியை குறிக்கும். அதாவது அஸ்லுடைய ஃபர்உடைய சட்டம் எடுக்கப்பட்டதுக்கான நியாயம், காரணம். உதாரணமா போதை. ஹுக்கும் என்பது தீர்வு. ஆகவே மதுவுல போதை ஈக்கிறதால ஹராமாக்கப்பட்டது போல் கஞ்சாலையும் போதை ஈக்கிறதால அது ஹராமாக்கப்பட்டது என்ற முடிவுக்கு வரலாம். இப்படி நீங்க எழுதினா சரி, 5 மார்க்ஸுக்கு வரலாம். சரியா? அர்கானுல் கியாஸை குறிப்பிட்டு உதாரணத்துடன் விளக்குக வந்தா நீங்க செய்ய வேண்டிய விஷயம். ரைட். இன்னொரு 8 நிமிஷத்துல கட்டாவும் மறுக்க வாங்க. ரைட். இது உங்களுக்கு ஓகே விளங்கிக்குமா? அதுதான் நான் இங்க பார்த்த விஷயம். என்ன மாதிரி? ஃபர்உ புதிய பிரச்சனை, இல்லத் காரணி. சரியா? ஃபர்உ இல்லத் ஆகிய பதங்கள் கியாஸோடு தொடர்பானவை. இப்பதங்களது கருத்துக்களை கொண்ட சரியான தொகுதி. சரிதானே? இது கிளியர் தானமா? ரைட். இப்ப நாங்க அடுத்தைக்கு போவோம். சரிதானே? ரைட். இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த பகுதிக்கு, அடுத்த கேள்விக்கு போகிறோம். கொஞ்சம் ஹலோ. சரி, நான் ஜூம் கிளாஸ்ல இருக்கிறேன் சார், செமினார் செஞ்சு கொண்டு. உங்களுக்கு வேணா இன்னொரு 1 ஹவர்ல இன்ட்ரோன்னு கொடுப்பேன். அப்போ கொஞ்சம் அனுப்புங்க. ஏன்னா நான் கம்ப்யூட்டர் இந்த மானிட்டர் இந்த ப்ரோட்டோகால் மிஷினும் கிட்ட தான் இருக்குது. ஃபுல் டே இன்னைக்கு செமினார் போட்டுக்கிறேன் 2 வர. இடையில ஒரு பிரேக் ஒன்று பண்ணி கோல் ஒன்று தருவேன். 8:39 கிட்ட. ரைட். இதுல நாங்க 13வதுக்கு போகிறோம். சரியா? ரைட். செல்வந்தராக இருக்கும் நிலையிலும் ஜக்காத்தை பெற முடியும் என்ற அனுமதியை பெற்ற நபர். கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் ஜக்காத் கொடுக்க வேண்டிய கூட்டத்துல 8 பேர் இருக்குது. ஃபக்கீர், மிஸ்கீன், ஆமில், முஅல்லஃபத்துல் குரூப், ரிகாப், காரிமூன், இப்னு சபீல், ஃபீ சபீல். இல்லையா? அந்த 8 பேர் இருக்குது. அந்த 8 பேர்ல செல்வந்தரா இருந்தாலும் ஜக்காத்தை பெற அனுமதி பெற்ற. உங்களுக்கு தெரியும் ஜக்காத்தை பெற முடியாத கூட்டத்துல செல்வந்தர்கள் வரும். சரியா? அன்றாட உழைக்கக்கூடிய ஆட்கள் வரும், காபீர்கள் வரும். அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், நவீன குடும்பத்துக்கு கொடுக்கலாம். இங்க நாங்க ஒரு ஆளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அவங்க தான் ஆமில் என்று சொல்றாங்க. சரியா? ஆமில் நல்லா பார்த்துக்கலுங்க. சரியா? ஜக்காத்தை பெற கூட்டத்துல ஆமில் என்று சொல்ற ஆக்கள் நீங்க நாங்க குறிப்போம். சரியா? ஆமில். ஆமில் என்றா ஜக்காத்தை வசூலிப்பவர்கள் என்ற கருத்தை குறிக்கும். சரியா? ஆமிலூன். உங்களுக்கு தெரியும் இதை நான் பேசுறதுக்கான காரணம் இன்னொரு விஷயம் இருக்குது. ஜக்காத் ஒரு கூட்டு கடமை என்ற டாபிக் ஒன்று இருக்குது. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அடிக்கடி எக்ஸாமுக்கு வர ஒரு டாபிக் தான் இது. ஜக்காத் ஒரு கூட்டு கடமை. ஜக்காத் தனியா கொடுக்கலாம். சரியா? தனியா ஒரு பணக்கார ஜக்காத் கொடுக்கிறது அது விதிவிலக்கு. ஒண்ணுமே இல்லாட்டி, வேற வழி இல்லாட்டி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஜக்காத் ஒரு டீம் ஒர்க், கூட்டு கடமை. சரியா? ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு கமிட்டி ஒன்று நியமிச்சு, பைத்துல் மாலோ ஏதோ ஒரு கமிட்டி ஒன்று பள்ளியால நியமிப்பாங்க, ஜக்காத் சபைன்னு. அவங்க தான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பணக்கார ஆக்களையும் கண்டுபிடிச்சு அந்த பணக்கார ஆக்கள லிஸ்ட் எடுத்து அவங்க எவ்வளவு ஜக்காத் தரணும்ன்றத சொல்லி அதை வாங்கி அந்த ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. சரியா? இந்த வேலையை செய்யற ஆட்கள் தான் ஆமில்கள், அந்த டியூட்டியை செய்யறாங்க. சரியா? உண்மையில ஜக்காத் சரியா கொடுக்கணுமா இருந்தா, ஜக்காத்ல இலக்கு சரியா நடக்கணுமா இருந்தா அங்க ஆமில்கள் வரும். அவங்களாலதான் இது சரியா செய்யணும். சரியா? அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா
ஆமில்கள் 8 கூட்டத்துல ஒரு கூட்டத்துக்கு ஜகாத்துல காசு குடுங்கன்னு சொன்னதுல என்ன விளங்குதுண்டா, ஜகாத் வந்து கூட்டா கொடுக்கணும், கூட்டா கொடுக்கறதுக்கு ஒரு குழுவை போடணும், அந்த குழுவுக்கும் சம்பளம் கொடுங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆமில்களை பத்தி பேசிக்கிற அளவுக்குன்னா ஜகாத் கூட்டா செய்யணும் என்ற விஷயம். நபி அவங்களும் முஆதிபுல் ஜபல் ரலியை யமனுக்கு அனுப்புற நேரம் என்ன சொல்றாங்க, நீங்க அங்க போயிட்டு அங்குள்ள பணக்காராக்கள்கிட்ட காசு எடுத்து நீங்க கொடுங்க, அவங்கள்ட்ட சொல்ல வேணாம். அங்குள்ள பணக்காராக்களை பார்த்து நீங்க ஜகாத் கொடுங்கன்னு நபி சொல்லல, நீங்க எடுத்து நீங்க கொடுங்க. அப்ப ஜகாத் ஒரு கூட்டு கடமை. அதால கிடைக்கிற பயன் என்ன? ஒன்று, ஜகாத் என்ற திட்டத்தை சரியா செய்யலாம். ஏழைகள் யாரும் புறக்கணிக்கப்பட மாட்டாங்க, பணக்காரர்கள் யாரும் புறக்கணிக்கப்பட மாட்டாங்க. சரியா? ஏழைகள் யாருமே புறக்கணிக்கப்பட மாட்டாங்க, பணக்காராக்கள் யாருமே புறக்கணிக்கப்பட மாட்டாங்க. சரியா? சரியான முறையில ஜக்காத்தை அறவிட்டு சரியான முறையில கொடுக்கலாம். ஆக முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ், ஏழைகளோட சுய கௌரவம் பாதுகாக்கப்படும். ஆக முக்கியமான. இப்ப நான் தனிப்பட்ட முறையில ஜக்காத் கொடுத்தா எனக்கு அந்த ஏழையே தெரியும், அவரு என்ன எப்ப பார்க்க போனாலும் கொஞ்சம் முகம் சுடிச்சுட்டு கீழே பார்த்துட்டு போற, எனக்கு ஒரு கண்ணியம் தருவார், அவரோட சுய கௌரவம் பாதிக்கப்படும். எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்தா நான் உனக்கு காசு தந்தானேன்னு இவரும் சொல்லலாம். ஆனா குழுவா செஞ்சா யாரோட காசு எப்படி போகுது எங்க போகுதுன்னு தெரியும். அதால ஏழைகள சுய கௌரவம் பாதுகாக்கப்படுமாய் வேணுமாய்ந்தா ஜகாத்து கூட்டா கொடுக்கும். சரியா? அதைத்தான் அல்லாஹ்வும் சொல்றான், ஜகாத்தின் மூலம் சரியான இலக்க பயன் அடையணுமாய்ந்தா ஜகாத் கூட்டா கொடுக்கணும். சரியா? ஆகவே அந்த விஷயங்களை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? ஆமீன். ஜகாத் ஒரு கூட்டு கடமை. அப்ப அதான் நான் சொன்னேன், ஆமீன்கள் பணக்காராக்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஜகாத்துல இருந்து ஒரு இதை எடுக்கலாம். சரியா? ரைட். இப்ப நாங்க வரோம். அப்ப செல்வந்தராக இருக்கும் நிலையிலும் ஜக்காத்தை பெற முடியும் என்ற அனுமதியை பெற்ற நபர்கள் ஃபக்கீர், மிஸ்கீன், ஆமின், காரிமூன். இதுல ஒவ்வொன்றையும் ஃபக்கீர் என்றா பரம ஏழை. சரியா? ஃபக்கீர் சொன்னா பரம ஏழை. அடுத்தது மிஸ்கீன் தான் ஏழை. ஃபக்கீர்னு சொன்னா இப்படி சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு தேவைப்படும் வாழ்க்கை செலவின் அரைவாசியை விட குறைவான வருமானத்தை பெறுறான். சரியா? மிஸ்கீன் தான் அதை விட கொஞ்சம் கூட, மிஸ்கீன் தான் அதை விட கொஞ்சம் கூட. ரைட். அப்ப இன்னைக்கு பாருங்க, ஃபக்கீர் மிஸ்கீன் சொல்றது. ரைட். அப்ப இன்னைக்கு ஃபக்கீர் மிஸ்கீன் உங்களுக்கு அதை கொஞ்சம் விளங்கப்படுத்துன்னு பார்த்து கொள்ளுங்க. சரியா? ஃபக்கீர் என்று சொல்றது, ஃபக்கீர்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, ஒரு நாளைக்கு வாழ்க்கை செலவு 500 ரூபாண்டா அதை விட குறைஞ்ச வருமானத்தை பெறுறவர். சரியா? 250 ரூபா. வாழ்க்கை செலவுட அரைவாசியை விட குறைவான வருமானத்தை பெறுறவர். சரியா? அரைவாசியை விட. அப்ப ஒரு நாளைக்கு 200 ரூபா 100 ரூபா பெற்றா ஃபக்கீர். மிஸ்கீன் சொல்றது அரைவாசியை விட கொஞ்சம் கூட, 280 ரூபா 300 ரூபா அப்படின்னு ஒரு விளக்கம் மிஸ்கீன். ஃபக்கீர் ஒரு நாளைக்கு தேவைப்படும் வாழ்க்கை செலவின் அரைவாசியை விட குறைவான வருமானத்தை பெறுபவர். மிஸ்கீன் ஒரு ஆளுக்கு தேவைப்படுற ஒரு நாளைக்கான வாழ்க்கை செலவிட அரைவாசியை விட கொஞ்சம் மேலதிகமான வருமானத்தை பெறுபவர்னு ஒரு கருத்து. பரம ஏழை ஏழை என்றும் சொல்லுவாங்க, இப்படி ஒரு கருத்தும் இருக்கு. சரியா? ரைட். அப்ப இன்னைக்கு ஆமில்ட காரிமூனோட கடன்காரர்கள். காரிமூனை பொறுத்த வரைக்கும் நல்ல நோக்கத்துக்காக கடன் பட்ட ஆக்களை தான் காரிமூன்னு சொல்லலாம். சரியா? ரைட். அப்ப அதுவும் உங்களுக்கு ஓகேன்னு நான் நினைக்கிறேன். சரி. அடுத்தது 14வது கேள்வி. சரியா? போலி நபிமார்கள். ரைட். பின்வரும் போலி நபிமார்களுள் பெண் போலி நபியாக வந்தவர் அஸ்வதுல் அன்சி, முசைலமா, சஜா, துலைஹா. இதுல உங்களுக்கு விளங்கும். சரியா? ரைட். சஜா தான் வரும் இல்லையா? சஜா தான் ஒரு பெண் போலி நபி. இவ முசைலமா என்ற போலி ஆண் நபிய கல்யாணம் முடிச்சதை பார்க்கணும். ஆனா சஜா பிறகு திருந்தி இஸ்லாத்துக்கு வாரணும் இல்லையா? ரைட். ஆகவே சஜா தான் பெண் போலி நபியாக வந்தவள். உங்களோட நபித்துவம் சம்பந்தமான 5வது பாடத்துல, இறுதி நபித்துவம் என்ற பாடத்துல இது வருது. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது. சஜா.
ரைட். அடுத்தது ஜகாத்தும் ஹஜ்ஜும் கடமையாக்கப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டு. சரியா? ரைட். ஜகாத்தும் ஹஜ்ஜும் கடமையாக்கப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டா. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹிஜ்ரி 2, சரியா? ஹிஜ்ரி 9, 3வது விட. சரிதானே? பொதுவா இப்ப தொழுகை கடமையாக்கப்பட்டதுன்னா நுபுவத் 10ன்னு சொல்லுவாங்க. மீராஜ் பேய்க்கு கொண்டது. ஆனா